श्री चैतन्य मनोभीष्टं स्थापनमेन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वापदान्तिकम् अन्देहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्राजं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे सकोभिः राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोजयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देकृं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय Om Namo Bhagavate Vasudevaya. His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada ki Jai. हरे Bhagavata Pratani Padang Mataji. भागवत प्रार्थने सर्वशास्त्राभ्युपीशा सर्ववेद सत्बला सर्वसिद्धान्त रत्नाढ्या सर्वलोहितृदा सर्वभागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलितुवन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तते परमानंद पाडाय प्रेमावर्षाकराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमस्तुते मत्येकबन्धो मत्सङ्गिन् मत्क्रो मन्महावदन मत् निस्तारक मत्वाक्यमदानन्द ते अषाद साधु दादायि अतिनोच्चदाहरा हा नामन् अशा काशिन्मां प्रेम्ना हृत्कण्डयोस्पुरा ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை ஸ்ரீலா சனாதன கோஸ்வாமி அருளியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மத்தாஜி. Hare Krishna. Thank you Mataji. இன்னைக்கு நம்ம பாகவதம் 4வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம் படிக்க போறோம். நாம பார்த்துட்டு இருக்கிறது பிருத்து மன்னருடைய அரசாட்சியில் எவ்வாறு அவர் புகழப்படுகிறார். அப்படி புகழ்ந்ததுக்கு அப்புறம் அவர் ஆட்சிக்கு வரார். ஆட்சிக்கு வந்தோடனே அங்க பஞ்சம் பட்டினி எல்லாம் பாக்குறார், கண்ணுல பாக்குறார். அப்ப பூமி தேவியை பிரார்த்திக்கிறார். ஆனா பூமி தேவி விளைச்சலை கொடுக்கவில்லை. அதனால அவருக்கு கோபம் வருது. அப்ப பூமி தேவி ஒரு பசுவாக அவர் முன் தோன்றுகிறார். ஏன்னா பூமி தேவி எந்த தோற்றத்தை வேணா எடுக்க முடியும். அப்ப பசு வடிவுல வரும்போது இது பூமி தேவின்னு தெரிஞ்சுக்கிட்டு பூமி தேவி கிட்ட போறார். ஆனா அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. அப்போ பிருத்து மகாராஜா வில்லும் அம்பு எடுத்துக்கிட்டு அவங்கள துரத்திட்டு போறாங்க. அப்போ ஒரு சமயத்துல அவங்களால ஓட முடியாம களைச்சு போய் நிக்கிறப்போ நான் புடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்களுக்குள்ள விவாதம் நடைபெறுகிறது. இப்போ அதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸ்லோகம் 28. ஏவம் மன்யூ மயீம் மூர்த்திம் கிருத்தாந்தம் இவ பிப்ரதம் பிரணதா பிராஞ்சலி பிராக மகி சஞ்சாத வேபதுஹு. ஹரே கிருஷ்ணா மத்தாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு.
அந்நேரம் பிருது மன்னர் யமராஜனை போல் தோன்றினார். அவரது உடல் முழுவதும் ஆத்திரமே நிரம்பி அவர் சினத்தின் உருவாக மாறினார். அவள் அவரை சரணடைந்து கூப்பிய கரங்களுடன் பின்வருமாறு கூறத் தொடங்கினாள். பொருளுரை. முழுமுதற் கடவுள் தவறு இழைப்பவர்களுக்கு கொடுங்கூற்றின் உருவாகவும் பக்தர்களுக்கு அன்பின் வடிவமாகவும் விளங்குகிறார். பகவத்கீதையில் 10.34 பகவான் கூறுகிறார், மிருத்யோ சர்வசரசாகம் என்று இதன் பொருள். எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம் நான் என்பதாகும். கடவுள் இல்லையென்று மார்தட்டும் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்களை அவர்கள் முன் மரணமாக உருவெடுத்து அவர்களை மீட்கிறார். சான்றாக இரண்யகசிபு கடவுளை சவாலுக்கு அழைத்த போது பகவான் அவர் முன் நரசிம்ம தேவராக தோன்றி அவன் உடலை கிழித்தார். இதுபோல் பூமி தாயும் பிருது மன்னரை மரணத்தின் உருவாகவும் ஆத்திரத்தின் உருவாகவும் கண்டார். அதனாலேயே அவன் உடல் நடுங்க தொடங்கியது. முழுமுதற் கடவுளின் அதிகாரத்துடன் யாரும் எந்த சூழ்நிலையிலும் போட்டியிட முடியாது. அதனால் அவரை சரணடைந்து எல்லா காலத்திலும் அவரது பாதுகாப்பை பெறுதல் வேண்டும். மாதாஜி ஒரே டவுட், அவள் தானே அது? அவள் உடல் நடுங்க தொடங்கியதான் அவன் போட்டிருக்குல்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இங்க வந்து பிருத்து மன்னர் பூமி தேவிக்கு வந்து யமராஜனை போல, ஏன்னா அவ்வளவு சினமா இருக்கிறார், எங்க நம்மளை கொன்னுடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்க சரணடைஞ்சாலும் கூட ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ பகவத்கீதையில கூட பகவான் சொல்றாரு, இப்போ பக்தர்களுக்கு அன்பின் வடிவமாக இருக்கிறார், தவறிழைப்பவர்களுக்கோ யமனின் வடிவாக இருக்கிறார். மிருத்யு அப்படின்னா அழிப்பது, மரணம். மிருத்யு அப்படின்னா இப்ப கடவுள் இல்லை என மாத்திட்டும் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திவாதிகள் முன்னாண்டே அவர் மரணமா உருவெடுக்கிறார். மரணம் அப்படின்னா நாம வெறும் உடலை விட்டு பிரிவது அதை மட்டும் நினைக்க கூடாது. மரணம் அப்படின்னாலே இந்த ஜட உலகுல வாழ்றது ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு மரணம் தான். ஏன்னா உடல் எடுத்தாக்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு உடல் எடுத்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உடல் என்று எடுத்தால் அதுல வந்து பல வலிகள், வேதனைகள், மனம் உட்பட எல்லா புலன்களும் எப்பவுமே சஃபர் ஆயிட்டே இருக்கும். சோ எப்ப நம்மளுக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரியாது. எப்படி காட்டுத்தீயானது எப்பொழுது பற்றி கொள்கிறதுங்கிற மாதிரி இந்த ஜட உலகுல எப்பொழுதுமே துன்பமயம், அதுதான் துக்காலயம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வந்து துக்கம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் வர்றோம். ஆனா அது சிற்றின்பத்தை அனுபவிக்கிற வர்றதா தப்பா நினைச்சுக்கிட்டு நாம மயக்க நிலையில நாம இந்த தேகாபிமானத்துல செயல்பட்டு இருக்கிறோம். அப்ப ஹிரண்ய கசிபு கடவுளை சவாலுக்கு அழைத்த போது பகவான் வந்து அங்க நரசிம்ம தேவரா தோன்றி உடலை கிழிக்கிறார். அது போலத்தான் இங்க பூமித்தாய் முன்னாண்டியும் ஆத்திரத்தின் உருவாக பார்க்கும்போது அவங்களுக்கு உடல் நடுங்குது. ஏன்னா பகவானோட அதிகாரத்துடன் யாரும் போட்டியிட முடியாது. அப்போ பகவான் வந்து பக்தர்களுக்கு எப்படி அன்புடன் கருணையுடனும் சமூகம் சர்வபூதேசு சொல்றார், நான் எல்லோருக்கும் சமமானவன் அப்படின்றார். ஆனா பக்தர்களுக்கு மிகவும் அன்பானவர். அதே சமயம் அசுரர்களுக்கு அவர் யமனை போல, மரண தூதுவனை போல. ஏன்னா அவர் தான் காலோஸ்மிங்கிறார், நானே காலமாக செயல்படுகிறேன். அப்ப அந்த காலம் வரும்போது என்ன ஆகுது? மரணம் வருது. ஆனா இந்த அசுரத்தனமான இயல்புள்ளவர்களுக்கு எப்போதுமே மரணம் அப்படிங்கிறது மனசுல அவங்க பயந்துட்டே இருக்கிறது மரணம் தான். ஏன்னா எப்ப சாவு வருமோ, எப்ப நம்மளுக்கு என்ன சொத்து போகுமோ, எப்போதுமே அந்த கவலையிலேயே இருப்பாங்க. அப்ப அந்த கவலையெல்லாம் மரணம் தான் அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் மரணத்தை தானாக வரவழைத்துக் கொள்கின்றார்கள். கவலைப்படும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆயுள் குறையுது. அடுத்தது ஸ்லோகம் 29. தரோ வாச்ச நம பரஸ்மை புருஷாய மாயயா விந்யஸ்த நானா தனவே குணாத்மனே நம ஸ்வரூபானோ பவேன நிர்துத திரவிய கிரியா கார விப்ரமோர்மயே. பிரணாம் ஸ்மதாஜி. படி. மொழிபெயர்ப்பு. பூமி பேச ஆரம்பித்தால், போற்றுதற்குரிய தேவனே, ஓ முழுமுதற் கடவுளே, நீர் உமது நிலையில் மிகவும் உன்னதமானவராக விளங்குகின்றீர். மேலும் நீர் இயற்கையின் முக்குணங்களின் எதிரெதிர் செயலின் மூலமும் உமது ஆற்றலினால் நீர் உம்மை பல்வேறு வடிவங்களாக விற்று கொள்வதோடு பல்வேறு உயிரினங்களாகவும் உருவெடுக்கின்றீர். மற்ற தேவர்களைப் போல் அல்லாது நீர் உமது மெய்யுணர்வு நிலையில் எப்போதும் நிலைத்து இருப்பதோடு
பல்வேறு பௌதீக எதிரெதிர் செயல்களுக்கு ஆட்பட்ட உலக படைப்பினாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் உலக செயல்களினால் நீர் குழப்பமடைவதில்லை. பொருளுரை: பிருது மன்னர் தனது அரச கட்டளையினை தெரிவித்தவுடன் பசு வடிவம் எடுத்திருக்கும் பூமியானவள் முழுவதற் கடவுளினால் அதிகாரமளிக்கப்பட்டிருக்கும் அவரின் நேரடி அவதாரம் பிருதுவே என்பதை உணர்ந்து கொண்டாள். அதனால் மன்னருக்கு இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மூன்றும் நன்கு தெரியும். அவரை ஏமாற்றுவது என்பது பூமிக்கு இனி இயலாத காரியம். பூமியானவள் தாவரங்கள் மற்றும் பயிர்களின் விதைகளை மறைத்து வைத்திருக்கிறாள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாள். அதனால் அவ்விதைகளை மீண்டும் எவ்வாறு வெளியே கொண்டு வருவது என்பதற்கு அவள் விளக்கம் சொல்லுவதற்கு தயாரானாள். மன்னர் மிகுந்த சினமுற்றிருப்பதை புரிந்து கொண்ட பூமி அவரை அமைதிப்படுத்தாமல் தான் விளக்கம் சொல்வதில் பயனில்லை என்றும் எண்ணியது. அதனாலேயே ஆரம்பத்தில் அவள் மிக்க பணிவுடன் தானும் முழுமுதற் கடவுளின் உடலின் ஒரு பாகம் தான் என்கிறாள். அவள் உலகில் காணும் பல்வேறு வகையான உடல் தோற்றங்கள் எல்லாம் பரம பேருரு கொண்டவரின் உடலின் பாகங்களே ஆகும் என்று கூறுகிறார். பாதாள லோகம் என்றழைக்கப்படுவது பகவானின் பாதங்களின் பாகங்களாகும். மேலுலகம் என்றழைக்கப்படும் தேவலோகம் பகவானின் தலையின் பகுதிகளாகும். பகவான் இந்த உலகினை தனது புறசக்தியினால் படைக்கிறார். ஆயினும் ஒரு விதத்தில் இப்புறசக்தியானது அவரிடமிருந்து வேறுபடாததும் ஆகும். எவ்வாறாயினும் பகவான் தன்னை நேரடியாக வெளிப்படுத்துவது இல்லை. அதற்கு பதிலாக எப்போதும் ஆன்மீக சக்தியிலேயே நிலை பெற்றிருக்கிறார். பகவத்கீதை 9.10 மாயாத்ய சேன பேரக்ருதி என்று குறிப்பிடுகிறது. இதன் பொருள் இயற்கையானது அவரது கட்டளையின் கீழேயே செயல்படுகிறது என்பதாகும். ஆகையினால் பகவான் இயற்கையிலிருந்து தனித்தவர் அல்லர். அதனாலேயே அவர் இச்லோகத்தில் குண ஆத்மா ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர் என கூறப்படுகிறது. பகவத்கீதை 13.15 நிர்குணம் குண போக்திருஷக என்றால் பகவான் ஜட இயற்கையோடு தொடர்பற்றவராயிருந்தாலும் கூட அவரே அதற்கு தலைவரும் ஆவார் என்பதாகும். பகவான் சைத்தன்யரின் தத்துவமான ஒரே சமயத்தில் பகவான் தமது படைப்புகளுக்குள் ஒன்றாகும் அவற்றிலிருந்து வேறாகவும் விளங்குகிறார். அச்சிந்திய அபேத தத்துவம் என்பதானது இது தொடர்பாக புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதாயிருக்கும். பூமியானவள் புறசக்தியுடன் பகவான் இணைந்திருந்த போதிலும் அவர் நிர்துதக, அதாவது அவர் புறசக்தியின் வெளிச்செயல்களிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றவர் என்று விளங்குகிறாள். பகவான் எப்போதும் தனது அகச்சக்தியிலேயே நிலை பெற்றிருக்கிறார். ஆகையினால் இச்லோகத்தில் ஸ்வபே அனுபவேன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவான் முற்றிலும் தனது அகச்சக்தியிலேயே இருந்தாலும் அவர் அகச்சக்தி மற்றும் புறசக்தி இரண்டையும் மிகவும் நன்கறிந்தவராகவே விளங்குகிறார். இது எதை போன்றதென்றால் அவரது பக்தன் தனது ஜட உடலின் மீது பற்று வைக்காது பகவானுக்கு தொண்டு செய்வதன் மூலம் எப்போதும் தன்னை மெய்யுணர்வு நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அதை போன்றதாகும். ஸ்ரீல கோஸ்வாமி பகவானின் 18 பக்தி தொண்டில் எப்போதும் ஈடுபட்டு இருக்கும் பக்தன் என்னதான் பருவுடலோடு இருந்த போதிலும் அவன் முற்றிலும் விடுதலை அடைந்தவனே என்று கூறுகிறார். ஒரு பக்தனுக்கே இவ்வாறு உன்னத நிலையினில் இருப்பது சாத்தியமாகும் பொழுது முழுமுதற் கடவுள் தனது புறசக்தியுடன் தொடர்பில்லாது அகச்சக்தியிலேயே நிலைத்திருக்க நிச்சயம் சாத்தியம் உடையவராவார். இந்நிலையினை புரிந்து கொள்வதில் எந்தவித சிக்கலும் இருக்கக்கூடாது. தனது ஜட உடலினால் ஒரு பக்தன் குழப்பமடையாது இருப்பது போல் பகவானும் இந்த உலகம் என்னும் புறச்சக்தியினால் குழப்பமடைவதே இல்லை. ஒரு பக்தனது ஜட உடல் 5 வகையான காற்றினாலும் பல்வேறு வகை உறுப்புகளாலும் கை, கால், பெருங்குடல், சிறுகுடல் போன்றவற்றினால் ஆகியவற்றினால் பல்வேறு செயல்களை செய்தும் அந்த உடல் பல பௌதீக நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுவதாகவே இருந்த போதிலும் அப்பக்தன் தன் ஜட உடலினால் எந்தவித இடையூறுக்கும் ஆளாக மாட்டான். உயிர் தனது நிலையினை நன்கறிந்த ஆத்மா தான் இருக்கும் உடலின் செயல்பாட்டினை பற்றி கவலைப்படாது எப்போதும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கும். பகவான் உலகோடு தொடர்புடையவராயினும் அவர் எப்போதும் இந்த உலகின் செயல்களில் இருந்து விலகி தமது ஆன்மீக சக்தியிலேயே நிலை பெற்றிருக்கிறார். ஜட உடலை பொறுத்த மட்டில் 6 வகையான அலைகள் அல்லது பௌதீக நிலைகளின் அடையாளங்கள் இருக்கின்றன. அவை பசி, தாகம், துக்கம், குழப்பம், முதுமை மற்றும் மரணம் என்பவை ஆகும்.
விடுதலை பெற்ற ஆத்மாவானது ஜடத்தின் இவ்வாறு வகை எதிரெதிர் செயல்களினிடத்து கவனம் செலுத்த மாட்டான். அனைத்து சக்திகளுக்கும் ஆற்றல் மிக்க தலைவராக விளங்கும் முழுமுதற் கடவுள் புறசக்தியோடு சில தொடர்புடையவராக இருந்த போதிலும் அவர் இந்த உலகின் ஆற்றலின் எதிரெதிர் செயல்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்றவராகவே இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிருத்து மகாராஜா பசு வடிவம் எடுத்திருக்கும் இந்த பூமி தாயானவள் அவருடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டு, ஏன்னா பகவான் அப்படின்னா அவர் வந்து ஸ்வராட், சுதந்திரமானவர். அவர் எந்த முடிவை வேணா எடுப்பார். ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சு அவர் முயன்றாருன்னா அவனுக்கு ஆயுள் இருந்தாலும் கூட அவனை கொல்ல முடியாது. அவனுக்கு ஆயுள் இருந்தாலும் கூட கொல்ல முடியாது. சோ ஒருத்த வந்து சாக போறான்னு இருந்தா கூட பகவான் காப்பாற்றணும்னு நினைச்சா அவரை யாரும் தடுக்கவே முடியாது. சோ எல்லாமே அவருடைய சட்டம்தான். அவன் சுதந்திரமானவர். எந்த முடிவும் அவர் எடுக்கலாம். ஈவன் அவர் வந்து அவதாரமாக வரும்போது நீ இப்படித்தான் வரணும், இப்பத்தான் வரணும்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் எப்ப தோன்றுகிறாரோ தோன்றி அவதாரமாக வந்து மறைந்து விடுவார். சோ இங்க வந்து மன்னருக்கு பிருத்து மன்னர் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால அவரது அதிகாரம் எல்லை கடந்தது. அவர் என்ன வேணா பண்ணலாம், யாரும் அவர் கேள்வி கேட்க முடியாது. இப்ப மன்னருக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். ஏன்னா பகவானுடைய அம்சம் அவர். இனி வந்து பூமித்தாய் வந்து அவரை ஏமாற்றுவது இயலாத காரியம்னு புரிஞ்சுட்டாங்க. அப்ப ஏன் இவங்க எல்லா தானியங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாங்க? அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு விளக்கம் சொல்லணும். இப்போ அவர்கிட்ட, மன்னர்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனா அவர் ரொம்ப கோபமா இருக்கார். அதனால விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவரை வந்து கூல் பண்ணணும். சோ அவரை அமைதிப்படுத்தி அப்புறம்தான் அவருக்கு அந்த விளக்கம் சொல்லணும். இல்லைன்னா அவர் கோபத்திலேயே ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டாங்க. இப்ப ரொம்ப பணிவா, நான் வந்து பகவானுடைய ஒரு பாகம், பூமித்தாய் யாருன்னா பூதேவி, அவங்க பகவானுடைய ஒரு பாகம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து உங்களுடைய ஒரு பாகம். அப்போ எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே பகவானுடைய மமேவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன, எல்லாருமே பகவானுடைய சிறு அம்சம். பகவான் இல்லாம நீங்க எந்த திக்கும், 8 திக்கு 10 திக்கு எங்கு காண்கினும், விஸ்வரூபத்தை எப்படி மேலும் கீழுமாக 8 திக்கு மட்டும் இல்ல 10 திக்கிலும் அர்ஜுனன் கண்டானோ, அது போல இங்க எங்கெங்கு காணினும் பகவானுடைய சக்திகள் நாம பார்க்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக பகவானையே பார்க்க முடியும். சோ பகவான் இல்லாத இடம் கிடையாது. சர்வ வியாபகமாக எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அப்போ பகவான் வந்து இந்த உலகை எப்படி படைக்கிறார் அப்படின்னா அகச்சக்தியில கிடையாது, புறசக்தியினால். வெளிப்புற சக்தி. புறசக்தினா வெளிப்புற சக்தி, பகிரங்க சக்தி. ஆனா அவர் வரும்போது அவர் வந்து நேரடியாக எப்படி வர்றான்னா அவருடைய சொந்த சக்தியினால். சொந்த சக்தி எது? அந்தரங்க சக்தி. புறசக்திங்கிறது அவருடைய வெளிப்புற சக்தி. அவர் எப்போதுமே லீலை பண்ணும் போதும் அவர் என்ன செஞ்சாலும் அது வந்து அந்தரங்க சக்தியினால. ஆனா இந்த ஜட உலகம் அப்படிங்கிற கீழான உலகம், அதை படைத்து காத்து அழிக்கிறது எல்லாமே புறசக்தியினோட கண்ட்ரோல்னால. புறசக்தி யாரு? மாயாதேவி. அப்போ ஆன்மீக சக்தியிலே பகவான் நிலை பெற்றிருக்கிறார். எப்பவுமே ஆன்மீக சக்தியில தான் அவர் இருக்கிறார். அதனால அந்த முக்குணங்கள் அவரை தாக்குவது கிடையாது. முக்குணங்கள் அவருக்கு கட்டுப்பட்டது, ஆனால் அவர் அதற்கு கட்டுப்பட மாட்டார். கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மாயாதேவி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பகவான் தான் அவர் அந்த மாயாதேவிக்கு முதலாளி. சோ எப்படி இந்த உலகத்தை படைத்து காத்து அளிக்கிறார்? மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சசராச்சரம் அப்படின்னு தன் கண்களாலேயே அவர் வந்து இந்த உலகை படைத்து காத்து அளிக்கிறார். கண்களாலேயே அவர் ஆணையிடுவார். அவர் வந்து நம்மள மாதிரி கை காலெல்லாம் ஆட்டி நடந்து எடுத்து வச்சு அப்படியெல்லாம் கிடையாது. அவரை வந்து நினைச்சாலே போதும், எல்லாமே அங்க நடந்துரும். இப்ப இங்க வந்து குண ஆத்மா அப்படின்னா குணங்களுக்கு ஆதாரமாக இருப்பவர்.
அவர்தான் அந்த மாயாதேவிக்கு ஆதாரம். குணங்கள் அப்படின்னா 3 குணங்கள். அப்போ அந்த 3 குணங்களுக்கும் ஆதாரம் மாயாதேவி, மாயாதேவிக்கு ஆதாரம் பகவான் கிருஷ்ணர். சோ நிர்குண குண போக்திருச்ச அப்படின்னா ஜட இயற்கையோடு தொடர்பற்றவர், அதற்கு தலைவரும் அவர்தான். ஜட இயற்கைக்கு தலைவராக இருந்தாலும் அந்த ஜட இயற்கைக்கு அவர் உட்பட்டவர் அல்ல. எப்படி ஒரு அரசர் வந்து சிறைச்சாலையை அவர்தான் செஞ்சிருப்பார், அவர் அந்த அதுக்கெல்லாம் சட்டங்கள் இயற்றி இருப்பார். ஆனா அவர் சிறைச்சாலைக்குள்ள போனா அவர் கைதின்னு சொல்லலாமா? முடியாது. ஏன்னா அவர் சிறைச்சாலையை பார்வையிடுவதற்காக வருகிறார். அதுபோல பகவான் சில சமயம் இந்த ஜட இயற்கைக்குள்ள வருவார். ஆனா அவர் பார்வையிடத்தான் வந்தார், இங்க இருக்கிறவங்களை ரிலீஸ் பண்றதுக்காக. இப்ப பெரிய தலைவர்கள் சிறைச்சாலைக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க சில கைதிகளை விடுவிப்பாங்க கருணையின் அடிப்படையில. பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கார், சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கார், சோ அவங்க வந்து 2 பேரை ரிலீஸ் பண்றாங்க, அவங்க கருணையினால ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கைதிகள் 2 பேரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து லாட்டரி சீட் மாதிரி. அவங்க 10 ஆண்டு அனுபவிக்க வேண்டிய தண்டனைய ரத்து பண்ணி உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் இங்கெல்லாம் வந்து பகவான் இங்க வர்றாரு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் பல கோடி ஜென்மங்கள் பிறப்பெடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் பகவான் அவதாரமாக எடுத்து வரும்போது நம்ம எல்லாம் இந்த உலகத்துல சிறைச்சாலையில இருந்து விடுவித்து தன்னோடு கூட்டிட்டு போறார். இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். இப்ப பகவான் சைத்தன்யர் தத்துவம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அச்சிந்திய பேத அபேத தத்துவம், அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும். இது வந்து ஆஹ் புரியறதுக்கு ரொம்ப எளிதானதுதான். அப்ப பூமியானவள் புறசக்தியுடன் பகவான் இணைந்திருந்த போதிலும் நீர்த்துத, அதாவது அவர் புறசக்தியின் செயல்களிலிருந்து விடுதலை பெற்றவர் அப்படின்னு இப்ப பூமி தேவியானவள் பகவானை புகழ்றாங்க, அவங்க கோபத்தை எல்லாம் மாத்தி அவங்கள அமைதிப்படுத்தணும்னு. சோ நீதான் மாயாதேவிய உருவாக்கின, ஆனா மாயாதேவிக்கு நீதான் கண்ட்ரோலர், ஆனா நீ அதுல தொடர்பு கிடையாது. ஏன்னா பகவான் இந்த ஜட செயல்கள்ல நேரடியாக தொடர்பு பகவானுக்கு கிடையாது. ஆனா மறைமுகமாக பார்த்தோம் அப்படின்னா அவர்தான் ஆதாரம், எல்லாவற்றிற்கும் ஆதாரம். ஏன்னா மாயாதேவிக்கு அவர்தான் ஆதாரம், பகவான் தான் படைச்சாரு. அப்ப பூமியானவள் புறசக்தியுடன் பகவான் இணைந்திருந்த போதிலும் நிர்துத கஷாய அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப நிர்துத அப்படின்னா அவர் வந்து விடுதலை பெற்றவர், புறசக்தியின் செயலிலிருந்து விடுதலை பெற்றவர். ஏன்னா அவருக்கு 3 குணங்கள் கிடையாது, அவர் நிர்குணா அப்படின்னு அந்த நிர்துத அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பகவான் எப்போதும் தனது அகசக்தியில் நிலை பெற்றிருக்கிறார். அப்ப இங்க வந்து ஸ்வபே அனுபவேனே அப்படின்னா பகவான் முற்றிலும் தனது அகசக்தியில் இருந்தாலும் அவர் அகசக்தி மற்றும் புறசக்தி இரண்டையும் மிகவும் நன்கறிந்தவராக விளங்குகிறார். இது எதை போன்றதென்றால் அவரது பக்தன் தனது ஜடவுடலின் மீது பற்று வைக்காது பகவானுக்கு தொண்டு செய்வதன் மூலம் எப்போதும் தன்னை மெய்யுணர்வு நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதை போன்றதாகும். சோ ஜட உடலின் மீது, ஏன்னா இங்க ஜட உலகத்துலதான் அவன் இருக்கான், ஆனா அந்த ஜட உலகத்தின் மீது பற்று வைக்காம, ஜட உடல் மேல பற்று வைக்காம பகவான் மேல எப்பவுமே தொண்டு செய்து கொண்டிருப்பது போல பகவான் வந்து அகசக்தியிலேயே இருக்கிறார். புறசக்திக்குள்ள இருந்தாலும் அதனால பாதிக்கப்படாதவராக. அப்போ உத்தம பக்தர்கள் அந்த நிலையில் தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறதோ அந்த ஜட உலகத்துல, ஆனா அந்த ஜட உலக பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டவராகவே அவர்கள் விளங்குகின்றார். அப்போ எதை போன்றதுன்னா அவரது பக்தன் தனது ஜடவுடலின் மீது பற்று வைக்காது பகவானுக்கு தொண்டு செய்வதன் மூலம் எப்போதும் தன்னை மெய்யுணர்வு நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதே போல. இப்போ பக்தன் வந்து மெய்யுணர்வு நிலையில, இப்போ மெய்யுணர்வு நிலை அப்படின்னா என்னன்னா தன்னை உணர்ந்த நிலை. மெய் அப்படின்னா உண்மையான நிலை, சொரூப நிலை, தன்னை உணர்ந்த நிலை. நான் வந்து இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் கிடையாது, இந்த உடல் எனக்கு சொந்தமானது கிடையாது, நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, இந்த மாதிரி மெய்யுணர்வு நிலை.
அப்ப ஸ்ரீல கோஸ்வாமி பகவானின் பக்தி தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருக்கும் பக்தன் என்னதான் பரு உடலோடு இருந்த போதிலும் அவன் முற்றிலும் விடுதலை அடைந்தவனே அப்படின்னு சொல்றார். சோ ஒரு பக்தன் ஜட உலகிற்கு அப்பாற்பட்டுனா உள்ளதான் இருக்கிறான். அப்படி எப்படி அப்பாற்பட்டு இருக்க முடியும்? உள்ள இருந்தாலும் அவருடைய கான்சியஸ் ஃபுல்லா ஆன்மீக லோகத்துல லயித்திருக்கும். உடல் மட்டும் இங்க இருக்கும், ஆனா உணர்வு ஃபுல்லா பகவான்கிட்ட இருக்கும். ஆனா இந்த உடல் அழியக்கூடியது. ஆனா ஆத்ம நிலையில பார்த்தோம் அப்படின்னா அவன் ஸ்வரூப நிலையில எப்பொழுதுமே பகவானுடைய தொடர்பில் இருக்கிறான். பகவானை பற்றி பேசவும் கேட்கவும் சத் சங்கத்துல ஈடுபட்டு கொண்டு மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்யம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச அப்படின்னு எப்பொழுதுமே பகவானை பற்றி பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் மெய்மறந்த நிலையில அவன் தனது காலத்தை கழித்து கொண்டே இருப்பான். அதுதான் தூய பக்தன். தூய பக்தன் இந்த ஜட உலகில் இருந்தாலும் அந்த ஜட உலகின் தாக்குதலுக்கு அப்பாற்பட்டே விளங்குகின்றான். ஒரு தூய பக்தன் முன்னிலையில அந்த சத்திய லோகம், அதாவது பகவானுடைய லோகம், பகவானுடைய அந்த தாமம் விரிந்திருக்குதாம். இப்போ ஒரு தூய பக்தர் முன்னாடி நாம போய் உட்கார்ந்து பாகவதம் கேட்கும்போது நாம இந்த உலகில் இருக்க மாட்டோம். அப்படியே அவரோட இணைஞ்சு அவர் நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். எங்க? கோலோக விருந்தாவனத்துக்கு. மனதளவில் நம்ம உடலால இங்க உட்கார்ந்து இருப்போம், ஆனா நம்ம மனதளவுல எங்க இருப்போம்? ஏன்னா எங்கெல்லாம் பாகவதம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் பகவான் வீற்றிருக்கிறார். பகவான் இருக்கும் இடமெல்லாம் தாமம். பகவான் இந்த உலகில ஜட உலகில் இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே கோலோக விருந்தாவனமாக மாறிவிடும். அதனாலதான் அவர் அவதாரம் எடுத்து இங்க வந்தப்போ, நானும் இங்க சிறைச்சாலை வச்சிருக்கேன் இவங்களுக்கு துக்காலயத்தை, ஆனா நான் இருக்கிற இடத்துல எங்கேயுமே துக்கம் கிடையாது. அப்ப நான் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்? அப்ப நான் போனாதான் சரி வரும் அப்படின்னு கிளம்பி போயிட்டாராமா. சோ பகவான் இல்லாத இடம் எப்படிப்பட்டது? அருவருப்பானது. ஆனால் பக்தர்கள் எப்பொழுதும் பகவானை தங்கள் இதயத்திலேயே சுமந்திருப்பதால் அவர்கள் கோலோக விருந்தாவனத்திலேயே வீற்றிருக்கிறார்கள். அவங்க உட்கார்ற இடம் குட்டிச்சுவரா இருந்தாலும் அது கோலோக விருந்தாவனம் தான். அவங்க உட்கார்ற இடம் ஒரு பாலடைந்த மதில் சுவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அது கோலோக விருந்தாவனம் தான். ஏன்னா உடல் அளவுல இல்ல, அவங்க உள்ளத்தால் அப்படியே போயிட்டாங்க பறந்து. மானசீகமாக மனசுல சில சமயம் நினைப்போம், இங்கதான் உட்காந்துருப்போம். ஒரு கள்ள காதலி தனது கணவனை திருப்திப்படுத்த எல்லா வேலைகளும் நல்லா வீட்டுல செஞ்சிருவான். ஆனா மனசுல என்ன நினைப்பானா, எப்பொழுதும் காதல் நினைத்து கொண்டு அதே ஞாபகத்துல இருப்பா. அப்ப அவ உடல் மட்டும்தான் அங்க இருக்கோ தவிர உள்ளம் எல்லாமே எங்க இருக்கு? கள்ள காதலனோட. அது போல ஒரு தூய பக்தன் எங்க இருந்தாலும் சரி பகவானுடன் அவன் தொடர்பு கொண்ட நிலையிலேயே கோலோக பிருந்தாவனத்தில் எப்படி இருக்கிறார்களோ அதே போல ஆனந்தமாக இருப்பான். அவனுக்கு உடல் பற்றிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆத்ம நிலையில அவன் இருக்கான். ஆத்மா எப்படிப்பட்டது? எப்பொழுதும் சச்சித் ஆனந்தமயமானது, நித்தியத்தன்மையுடன் அறிவுடன் கூடிய. அறிவு அப்படின்னா இந்த பௌதிக அறிவு கிடையாது, ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவு பெற்றவர்கள் இங்க பௌதிகத்துல எப்பொழுதும் தங்களை இணைத்துக் கொள்வது கிடையாது. பௌதிகத்திலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் ஆன்மீக உணர்வுடன் தங்களை இணைத்துக் கொண்டு எப்பொழுதும் இன்பமயமாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஜட உடலினால் ஒரு பக்தன் குழப்பமடையாது இருப்பது போல் பகவான் இந்த உலகம் எனும் புறசக்தியினால் குழப்பமடைவதே கிடையாது. ஒரு பக்தனது ஜட உடல் 5 நிலையான காற்றினால, கை, கால், பெருங்குடல், சிறுகுடல், இதனால பல்வேறு செயல்களை செய்தும் அந்த உடல் பல பௌதிக நிலைகளுக்கேற்ப செயல்படுவதாக இருந்த போதிலும் அப்பக்தன் தன் ஜட உடலினால் எந்த இடையூறுக்கும் ஆளாக மாட்டான். ஜட உடல் சும்மாதான் கிடக்கும். அது அவனுக்கு பெரிய ஒரு தொந்தரவெல்லாம் கிடையாது. ஆனா அந்த சூட்சும உடலை கொண்டு எப்பொழுதும் பகவானுடைய, ஏன்னா ஜட உடலை விட புறத்தோற்றத்தை விட எப்பொழுதுமே சூட்சுமமான தோற்றங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனா நாம என்ன பழகிட்டோம், சின்னதுல இருந்து இறக்குற வரைக்கும் அந்த கண்களால, மாயை மூடிய கண்களால, அதாவது இந்த குருட்டு கண்கள்னு சொல்லலாம். ஆன்மீகத்துல சொன்னா குருட்டு கண்கள். நம்மளுக்கு எல்லாருக்குமே கண் இருக்கு, ஆனா நம்ம எல்லாம் ஆன்மீக குருடர்கள். எப்படி திருதராஷ்டிரன் செயல்பட்டானோ அது போல யாருக்கெல்லாம் ஆன்மீக அறிவில்லையோ அவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள், ஆன்மீக குருடர்கள். அவங்களுக்கு சூட்சுமமான விஷயங்கள் புரியவே புரியாது.
என்னதான் சொன்னாலும். ஏன்னா அவங்க மனம் வந்து எப்பொழுதுமே பௌதிகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும். எப்படி வீடு கட்டலாம், எப்படி கார் வாங்கலாம், எப்படி பெரிய மனிதர்களாக வலம் வரலாம், எப்படி புகழை சம்பாதிக்கலாம், நம்மை பார்த்தோன்னே எல்லாரும் கை சல்யூட் அடிக்கணும், நம்மை பார்த்த இடம் கொடுக்கணும், நம்ம மேல மரியாதை இருக்கணும். ஆனா பக்தர்களுக்கு அது இல்ல. அமானித்துவம். அவங்க வந்து எந்த மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க அதே சமயம் தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மான அவமானம் கிடையாது, புகழ்ச்சி இகழ்ச்சி கிடையாது, இரவு பகல் கிடையாது. எந்த நேரமும் பகவானுடைய நித்திய சேவையில், நித்திய சேவை. ஏன்னா பகவானை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். ஆராதிதா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க இல்லையா? அப்போ பகவானுக்கு எப்பொழுதுமே புகழ் பாடிக்கொண்டு, அவர் துதி பாடிக்கொண்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சோ ஜட உடல்னால அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. உயிர் தனது நிலையினை நன்கறிந்த ஆத்மா தான் இருக்கும் உடலின் செயல்பாட்டினை பற்றி கவலைப்படாது எப்போதும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என ஜபித்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா குறைன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா முதல்ல இங்கிருந்து தொடங்குவோம், வீட்டுல இருந்து தொடங்குவோம். கணவன் சரியில்லை, மருமக சரியில்லை, மகன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படியே அது வந்து நீண்டுட்டே போகும். ரயில் பெட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அந்த நதேசு ரமதே புதக. ஏன்னா இந்த ஜட இயற்கையில இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் முடிவே கிடையாது. அப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு எல்லையே இல்லை. எனக்கு இந்த கஷ்டம், மருமக மதிக்கிறது இல்ல, மாமியா மதிக்கிறது இல்ல, மகன் சரியில்லை, இது சொல்லிட்டே இருக்கலாம், குற்றங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அது குற்றம்தான். உட்காந்துட்டு ஒரு பைத்தியார் ஆஸ்பத்திரியில உட்காந்துட்டு இது பைத்தியம், அது பைத்தியம், இது பைத்தியம், அது பைத்தியம் சொல்லிட்டே இருக்க முடியுமா என்ன? சோ அது வந்து ஜீரணிக்க முடியாது அவங்களால. ஜீரணிக்க முடியாதவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இது துக்காலயம் அப்படின்னு பக்தர்களுக்கு முதல்லயே தெரியும், ஜீரணிச்சுட்டாங்க. இப்ப உண்மைக்கு போயிட்டாங்க. பொய்யை பார்த்து பார்த்து பழகி போய் அதை பொய்ன்னு பேசிட்டே இருக்கிறத விட உண்மை என்ன அதெல்லாம் ஆராய்ந்து அதுக்குள்ள இறங்கிட்டாங்க. சோ உண்மையில இன்பத்தை காண்பவர்கள். ஆனா பக்தர் அல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே பொய்யிலேயே மூழ்கிட்டு இருப்பாங்க. அந்த பொய்யை பேசணும் அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லை. ஆனா உண்மையை பேசணும்னாலும் அதுக்கு எல்லை இல்லை. ஆனா இதுல இருக்கிற ஆனந்தம் என்ன, அதுல இருக்கிற துக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சு வித்தியாசத்தை உணர்ந்த பக்தர்கள் அதை பத்தி பேசுறத விட்டுட்டு இப்ப பகவானை பத்தி பேசுறதுல தங்களை ஆழ்ந்த ஈடுபாட்டில் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்க பிரச்சனை சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்கிற எல்லாருமே எங்க வீட்டுல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொன்னோம்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆனா அதனால கிடைக்கிற ரிசல்ட் என்ன? துக்கம். ஏன்னா பேச பேச அது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். சோ ஒரு விஷயத்தை எது உண்மை இல்லை என புரிந்ததோ அதை அப்படியே கட் பண்ணிட்டு வெட்டிட்டு நாம் உண்மையான விஷயத்தில் ஆழத்துல போய் இன்பம் புதைஞ்சு கிடக்குது. உங்களுக்கு எது வேணும்? இந்த சைடு இன்பம் இருக்கு, அந்த சைடு துன்பம் இருக்கு. எதை பத்தி பேச விரும்புறீங்க? அப்ப இந்த சைடு வாங்க. எப்பொழுதும் பகவானை பற்றி பேசுவதில் ஈடுபட்டு ஆனந்தத்தை அதிகரித்து கொண்டே போக வேண்டும். ஒரு பக்தன் வளர வளர அந்த ஆனந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒரு கீழ்நிலை பக்தன்ல இருந்து பிராகிருத பக்தன்ல இருந்து மத்தியம பக்தர் அத்த உத்தம பக்தர். உத்தம பக்தருக்கு எந்த கவலையும் கிடையாது. யாரை பத்தி குற்றம் சொல்ற அவளுக்கு நேரமே கிடையாது. சோ ரக்ஷா மாதாஜி, இப்ப வந்து இந்த உத்தம பக்தர் நிலையில இருக்கக்கூடியங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மாதாஜி. நம்மளோட குரு மகராஜ். அதுதான் நினைச்சேன். அவங்கள பெரிய மகன் ஓகே. நாமெல்லாம் மத்தியம நிலை கூட இல்ல இல்லையா மாதாஜி? கனிஷ்ட அதிகாரி கூட இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆமா மாதாஜி, ஆமா. சரி, நாமெல்லாம் தூய பக்தி தொண்டு எடுத்துட்டோம், அதே பெரும் பேரு. சரிங்களா? சோ பக்தியில வந்தாச்சு, அதுவே பெரிய விஷயம். அத வந்து வளர்த்துட்டே வர்றோம். ஓகே. அதான் எதை பத்தியும் கவலைப்படாத நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய நிலையில நம்ம இருந்துட்டு ஹரேக்ஷா மந்திரம் ஜெபிச்சுட்டு எதை பத்தி கவலைப்படாம இருக்கணும். ஸ்திட பிரஜனாக எப்பொழுதும் பகவானோட சிந்தனையிலேயே ஈடுபட்டு இருக்கும் போது நம்மளுக்கு உடல் சம்பந்தமான துக்கங்கள் தானாக மறைந்து விடுகிறது. ஆனா நீங்க உடல் சம்பந்தமான துக்கங்களை நீங்க இப்போ
ஒரு அரிக்குதுன்னு சொல்லி நீங்க கைய வச்சு ஒரு இடத்துல சொரிஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? எச்சாதான் இருக்கேன். எச்சா அரிக்கும். இன்னும் அது என்ன இன்னும் ஆகும்னா சொல்லிக்கிட்டே காயமே ஆயிடும். இருக்கலாம். ஆஹ் காயமாயிடும். அது போல இந்த ஜட விஷயங்களை பற்றி நீங்கள் பேச பேச அது என்ன ஆகும்னா அது இன்னும் இன்னும் அதிகமா கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கும். சரி. சோ அதை முழுசா விட்டு விலகணும். ஆமா, அதை விட்டு விலகி நாம் நிறுத்திடு அதை விட்டு விலகி நாம் எப்பொழுதும் பகவானை பற்றிய சிந்தனையில மனதை ஈடுபடுத்தும் போது மனம் உடல் ரெண்டுக்குமே அது நல்லது. ஏன்னா மனதால் தான் உடல்ல வந்து நிறைய நோய்கள் வருது. இது தெரியுமா எல்லாருக்குமே? ஆமா, உடல் வருதோ நோய்க்கான காரணம் மனதிலிருந்து தொடங்குது. மனசுதான். So, மனதை எவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுத்துறீங்களோ அந்த அளவு உடல் பாதிக்கும். மனதுல வர்ற நோய் தான் படிப்படியாக எல்லா உறுப்புகளுக்கும் பரவுது. Yes. மனதுல வந்து அதிகமான பாரத்தை ஏத்தும் போது அது பிரஷரா வருது. பிரஷர் என்ன ஆகுது? அங்கங்க அடைப்பை ஏற்படுத்துது. ரத்த ஓட்டத்தை தடை பண்ணுது. ரத்தம் வந்து திக்காகுது. அப்ப அது வந்து அங்கங்க போய் பிளாக் ஆகுது. அதனால இதயத்துல அடைப்பு வருது, இல்ல மூளையில அடைப்பு வருது, இல்ல கிட்னில அடைப்பு வருது. இது பல்வேறு உறுப்புகள்ல. ஏன்னா ரத்தமானது ஒரு இடத்துல இருக்காது. தலை முதல் பாதம் வரை அது ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும்போது அது எங்க வேணா போய் நிக்கலாம். உங்க மூளை நரம்புகள்ல, இல்ல அது கிட்னில, இல்ல இதயத்துல. சோ உங்களுக்கு நோய்க்கு காரணமே அந்த காலத்துல மனுஷங்கள்லாம் 100 வருடம் 150 வருடம் வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு டென்ஷன் எல்லாம் கிடையாது. இயந்திரத்தனம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் ரிலாக்ஸா இருந்தாங்க. உடல் உழைப்பு இருந்தது. மனம் அமைதியா வச்சிருந்தாங்க. அதிகமான டென்ஷன் கிடையாது. அதிகமான ஆன்மீக செயல்ல ஈடுபட்டு இருந்தாங்க. நிறைய ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இன்னைக்கு படிப்பாங்க. வேற காவியங்கள் எல்லாம் கிடையாது. குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன் இது மாதிரி வல்கரான இந்த மொபைல் போன் கிடையாது. முக்கியமா மொபைல் போன் கெடுக்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு பங்கு மொபைல் போனுக்கு. சின்ன வயதுல இருந்து குழந்தைகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இது இந்த வாய்ப்பெல்லாம் இந்த மொபைல் போன் தான் தருது. சோ எந்த எந்த உறுப்பு வேணா நம்மள வந்து அந்த நரக சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போகலாம். அதனால்தான் வியவஷா ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுசாக யனந்தன் ஆஸ்புத்தையோ அவ்யஷாயினாம் அப்படின்னு எல்லா புலன்களையும் நாம வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுத்தணும். ஒரு புலனை வந்து நான் வாயில வந்து மந்திரம் சொல்றேன், மனசுல வேற என்னமோ நினைக்கிறேன், கண்ணுல வேற ஏதோ பாக்குறேன், கையில வேற ஏதோ வேலை செய்யறேன். நிறைய பேர் இப்படிதான் கிளாஸ் கேட்கிறோம். அட்லீஸ்ட் அந்த அளவாவது உள்ள வர்றீங்களேன்னு சந்தோஷப்படலாமே தவிர முழுமையாக கிடையாது. முழுமையாக புத்தகத்தை வச்சு நோட்ஸ் எடுத்து ஆழமான கருத்துக்களை நன்றாக கேட்டு அதை மனதுல பதிய விட்டு பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா நலன்களும் கூடி வரும். இப்போ நீங்க ஒரு சமையல் வேலை செஞ்சீங்கன்னா கிட்டவே நின்று எல்லா வேலையும் செய்யும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும். இங்க வர அங்க ஒண்ணு எடுக்க, அங்க துவைக்க, அங்க ஊற போட, அங்க போய் கூட்ட, இப்படி செஞ்சீங்கன்னா அடுப்புல என்ன ஆகும்? சமைச்சு வச்சது கரியாயிரும். சோ கிட்டவே நின்று முடிக்கும் போது எப்படி உங்களுக்கு சீக்கிரம் ஆகுதோ அது போல ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். மத்த வேலைகளையும் முதல்லயே முடிச்சுக்கணும். சோ ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அடுத்து ஸ்லோகம் 30. சோ இங்க வந்து அனைத்து சக்திகளுக்கும் ஆற்றல் மிக்க தலைவராக விளங்கும் முழுமுதற் கடவுளின் புறசக்தியோடு சில தொடர்புடையவராக இருந்த போதிலும் அவர் இந்த உலகத்து ஆற்றலின் எதிரெதிர் செயல்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்றவராகவே இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள இருந்துட்டே நம்ம பௌதீக செயல்கள் இருந்து விடுபட்டு ஆன்மீக செயல்ல மூழ்கி இருக்கணும் அப்படின்னா இந்த கையை காலெல்லாம் பௌதீகமானது. அது கழட்டி வச்சுட்டு தனியா ஆன்மீகத்துல உட்கார முடியாது. சோ இதோட இணைஞ்சுதான் பௌதீக உலகோடு இருக்கிறோம், பௌதீக உடலோட இருக்கிறோம். அதோட இணைஞ்சுதான் ஆன்மீகத்தை எவ்வாறு பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத சில பிரபுபாதர் அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நாமம் சொல்லணும் கண்களால் பகவானின் ரூபத்தை பார்க்க வேண்டும், மனதால் அவரையே நினைச்சிட்டு இருக்கணும், வாய்களால் அவரை பற்றி பேச வேண்டும், காதுகளால் அவர் புகழை கேட்க வேண்டும். இப்படி எல்லா உறுப்புகளும் செய்யும் போது நாம் பௌதிக உலகிலிருந்து விடுபட்டு பௌதிக உலகில விடுபடுறதுன்னா தனியா அந்த உடல் எங்காவது போயிடாது. அப்போ உடலையவே நம்ம ஆன்மீகமயப்படுத்துறோம். நமக்கு தொடர்புடைய பௌதீக பொருட்களையே ஆன்மீகமா யூஸ் பண்றோம். இது ஒரு கலை. இந்த கலையை கற்றுக்கொண்டு நாம வந்து பக்தி தொண்டு பண்ணணும்னா
நாம இந்த மாயின் கொடூர பிடியிலிருந்து, ஏன்னா மாமா மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதா தரந்திதே, இந்த மாயை வெல்லுவதற்கரியது, ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் மிக எளிதில் இதை வென்று விடலாம் அப்படிங்கிற. சோ நம்ம வந்து எப்படி பகவானை அடையிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த பௌதிக செயல்கள் பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஒரு வீடு கட்டணுமா, அதுக்கு வந்து கழுத மாதிரி உழைக்கணும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம். அந்த பணம் பத்தலையா போய் கடன் வாங்கணும். அந்த கடன் வாங்கினதுனால ஐயோ அடைக்க முடியுமா அப்படிங்கிற துன்பம். இன்னைக்கு வாங்கி போட்டிருப்பேன், 2 நாள் பார்த்தா அப்பதான் சிமெண்ட் விலை ஏறி இருக்கும், அப்பதான் மணல் விலை ஏறி இருக்கும், தண்ணி கிடைக்கிறதுல பிரச்சனை, கரண்ட் வாங்குறதுல பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை அவன் சந்திச்சு வீடு கட்டி அதுக்குள்ள போறக்குள்ள அவன் ப்ரெஷர் வந்து ஹை பிபி அவனுக்கு வந்திருக்கும். அப்புறம் அப்படித்தான் திருப்தி ஆகுறாங்களா குடும்பத்துல இருக்கிறவங்க? அப்புறம் வீட்டுக்குள்ள வேணுங்கிற சாமானத்தை வாங்கி தர சொல்லுவாங்க. சாமானத்தை வாங்கினா அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஆள் வேணும். ஆள் கிடைச்சாலும் அவங்க சரியில்லை, நாம செய்யற மாதிரி அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க கூட போராட்டம். இப்படி தொடர்ந்து போராட்டமா இருக்கு. இப்படி தொடர்ந்து போராட்டமா இருக்கும். சோ இந்த ஜட செயல்கள் செய்யறது ரொம்ப சிக்கலானது. ஆனா ஆன்மீகமாக நாம் பகவானை பற்றி கேட்கும் போது ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, பகவானை பற்றி யாரோ சொல்றாங்க, நீங்க கேட்கறதுக்கு காதை கொடுத்தா போதும். பகவான் உங்க இதயத்துல இருந்து அவ்வளவு ஆனந்தமா உங்களையும் மகிழ வைக்கிறார், நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம எவ்வாறு மகிழ்ச்சி அடைவது அப்படின்னா, பகவானை திருப்திப்படுத்தாமல் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கின்ற அந்த பகவான் திருப்தி அடையும் போதுதான், ஏன்னா பரமாத்மா தான் மேஜர். ஏன்னா நாம இந்த உடல்ல இருந்தாலும் சேத்ரக்ஞ அப்படின்னா 2 பேர் இந்த உடல்ல இருக்காங்க. ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. சோ 2 பேர் இருக்காங்க. அப்போ மேஜர் ரோல் யாரு? இந்த உடலுக்குள்ள பெரிய ஒரு சக்தி என்ன? பரமாத்மா. அப்ப அந்த பரமாத்மா திருப்தி அடையும் போது இந்த சிறிய நுண் துகளான ஆத்மா கண்டிப்பா திருப்தி அடையிறது. ஏன்னா பகவான் திருப்தி அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா, எப்படி ஒரு தீ பெருசா எரியுறது, ஆனா நாம சிறு கங்காக பகவான்ல இருந்து வெளியில, அந்த தீயிலிருந்து வெளியில போகும்போது அது சாம்பலாகி அணைஞ்சு வேஸ்டா போயிடுது. அது போல பகவானுடன் இணையாமல் அந்த நெருப்பு கங்கு எவ்வாறு வீணாகின்றதோ, அது போல பகவானுடன் இணைந்திருக்கும் போதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும். பகவான் மகிழ்ச்சி அடையும் போது தானாகவே நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். சோ இதுல எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லோகம் 30. ஏனாஹம் ஆத்மாயதனம் வினிர்மிதா தாத்ராயதோயம் குண சர்க சங்கிரஹ ஷ ஏவ மாம் ஹந்தும் முதாயுத ஸ்வராத் உபஸ்திதோ அன்யம் சரணம் கம் ஆஸ்ரயே. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் ராஜி. ஹரே மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். அன்னை பூமி மேலும் கூறினாள், போற்றுதற்குரிய பகவானே, உலகின் படைப்புகளை நெறிப்படுத்துபவர் நீரே. இப்பிரபஞ்ச தோட்டத்தினையும் உயிர்களின் முக்குணங்களையும் நீரே படைத்தருளினீர். ஆகையினால் உயிர்கள் அனைத்தும் உறைவதற்கு உரிய இடமாக இருக்கும் பூமியாகிய என்னையும் நீரே படைத்தீர். நீர் எப்போதும் சுதந்திரமானவர். எந்தன் பகவானே, இப்போது என் முன் கையில் ஆயுதத்துடன் என்னை கொல்வதற்காக நிற்கின்றீர். உம்மை விட்டால் யார் எனக்கு அடைக்கலம் தருவார்? யாரிடம் நான் சரண் புகுவது என்பதை எனக்கு அருள் கூர்ந்து உரைப்பீராக. பொருளுரை. இங்கு பூமியானவள் தான் பகவானிடம் முற்றும் சரணடைந்ததற்கான அடையாளத்தினை வெளிப்படுத்துகிறாள். கிருஷ்ணர் கொல்ல வேண்டும் என்று நினைப்பவனை யாராலும் காக்க முடியாது, அதுபோல் அவர் காக்க வேண்டும் என்று நினைப்பவனை யாராலும் கொல்ல முடியாது என்று முன்னமேயே கூறப்பட்டு உள்ளது. ஏனெனில் பகவான் பூமியினை கொள்வதற்கு தயாரான நிலையில் அவளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் எவருமில்லாது போயினர். நாம் அனைவரும் பாதுகாப்பினை பகவானிடமிருந்தே பெறுகிறோம். அதனால் அவரை முற்றிலும் சரணடைவதே அனைவருக்கும் நல்லதாகும். கீதையில் 18.66 பகவான் அறிவுறுத்துகிறார்.
சர்வதர்மான் பரிசித்ய மாம் ஏகம் சரணம் व्रज அகம் துவாம் சர்வ பாபேய மோஷ மோஸ் மோஷயிஷ்யாமி மாசிஷ. இதன் பொருள் அனைத்தும் தர்மங்களை விட்டுவிட்டு என்னையே சரண் புகுந்து உனது பாவங்களிலிருந்து உன்னை நான் காப்பேன். அச்சம் தவிர் என்பதாகும். சில பக்தி வினோத தாகூர் பாடுகிறார். போற்றதுக்குரிய பகவானே, உலக தேவைகளின் மையமாக விளங்கும் எனது மனம், எனது மனை, எனது உடல் என்று இவ்வுடல் தொடர்புடைய எல்லாவற்றிலும் நான் இப்பொழுது உம்மை சரண் புகுகிறேன். இப்பொழுது நீர் நினைத்தபடி செயல்படுவதற்குரிய சுதந்திரமானவர் ஆவீர். நீர் விரும்பினால் என்னை கொல்லலாம், நீர் விரும்பினால் என்னை காக்கலாம். எச்சூழ்நிலையிலும் நான் உமது நித்திய தொண்டனாவேன். நீர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்குரிய உரிமை உமக்கு இருக்கிறது. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பூமி தேவி பகவானை கூல் பண்றாங்க, அமைதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த விதைகளை ஏன் நான் தரல அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை சொல்ல போறாங்க. இப்போ பூமி தேவி மறுபடியும் பகவானை புகழ்றாங்க. இந்த முக்குணங்களுக்கும் இந்த தோற்றத்திற்கும் காரணம் நீரே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவான் அவர் தான் வந்து இந்த 3 குணங்களையும் மாயாதேவியும் படைச்சார். இப்ப இந்த பூமியும் படைத்தவர், என்னையும் படைத்தவர் நீர்தான். ஆனா நீங்க எப்போதுமே ஸ்வராட், சுதந்திரமானவர். இப்போ பகவானே, எந்தன் பகவானே, என்னை வந்து இப்ப கொல்றதுக்காக நிக்கிறீங்க. நான் யார்கிட்ட அடைக்கலம் போவேன்? உங்ககிட்டயே நான் சரண் புகுந்திருக்கேன். சரணாகதி. எப்பவுமே சரணம் அப்படின்னு வந்துட்டா யாராலையும் யாரும் வந்து அவங்கள தாக்க கூடாது. சோ பகவத்கீதையில கூட இப்போ சொல்றாரு 18.66 சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷயிஷ்யாமி மா சுஷக. என்னிடமே சரணடை அப்படின்னு சொல்றார். சோ பகவானிடம் சரணடையும் போது கண்டிப்பா பகவான் வந்து எப்பேற்பட்ட பாவிகளுக்கும் அவர் அடைக்கலம் தர்றார். அப்போ அவருக்கு விஷம் வைத்து கொல்ல நினைத்த அந்த பூதனாக்கு கூட அவர் வந்து கருணை புரிகிறார். ஆனா அவங்க அனுகூலமான பக்தி பண்ணல, பிரதிகூலமான பக்தி பண்ணினாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் பகவானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இங்க வரணும்ப்பா இந்த இடத்துல. சோ ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ பகவானை பற்றி ஒருவர் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டே இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க, நிறைய பாயிண்ட் சொல்லலாம். எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுபடலாம். வெரி குட். அவர் சரணடைஞ்சிட்டோம்னா அதுதான் மெயின் பாயிண்ட். சர்வ தர்மான் பரித்யஜ்யத்துல எல்லா பாவங்களையும் நம்ம எல்லா தர்மங்களையும் விட்டுட்டோம்னு சொன்னாலே பகவான் வந்து நம்ம எல்லா பாவங்களையும் இருந்து விடு வச்சு நம்ம அவர்கிட்ட சேர்த்துக்குவாருங்கிற மாதிரி சொல்றார். ஓகே, இப்ப எல்லா தர்மங்கள்னு சொல்றீங்க, அது என்ன தர்மங்கள் சொல்லுங்க. எல்லா தர்மங்கள் அப்படிங்கும் போது எல்லா பௌதிக ரீதியா இருக்கிற எல்லா கடமைகளையும் விட்டுருங்க. பௌதிகமான எத்தனை செயலையும் விட்டுட்டு எங்கிட்ட வாங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களேங்கிறாரு. பௌதிகமான செயல்கள், ஓகே, பௌதிகமான செயல்கள் விடுறதுன்னா சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, குளிக்க மாட்டீங்க, எல்லா செயலையும் விட்டுருவீங்களா? கடமைகள் இருக்குது, அதை பார்த்து நீங்க செய்யணும். சரி, அப்ப ஏன் வர்ணாசிரம தர்மம்னு சொல்றாங்க? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. கடமைகளை செய்யணும், பற்று வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடமைகளை விட்டுருங்கன்னு சொன்னீங்க, மையமாக வைத்து செயல்படுங்கள் அப்படிங்கிறாரு. தாமரையிலே கண்டிப்பது போல இருக்க வேண்டும் மாதாஜி. எல்லா செயலையும் செய்யுங்கிறாங்க. தந்தையாக இருப்பவர் அவர்தான், பீஜ பிரதா. சரி, தந்தையாக இருக்கிறேன், அதுக்காக நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்கன்னு சொல்றாரா? நீங்க செய்யற கடமையே எந்த கடமைனாலும் செய்யுங்க, ஆனா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதீர்கள். அப்போ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இருங்க, மல்லிகா மாதாஜி இப்ப முடிக்கட்டும். சரி, அப்போ எந்த விதமான கடமை அப்படின்னு சொல்லுங்க. நம்ம இப்ப பையன்க இருக்காங்க, அவங்களுக்கு படிக்க வைக்கணுமா, படிக்க வைக்கலாம். ஆனா அவங்க சம்பாதிச்சு நமக்கு தரணுமா, அதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம ஒரு நிலமே, உதாரணத்துக்கு ஒரு நிலமே விவசாயம் பண்றோம்,
அந்த ம். விவசாயத்துல இருந்து வர பலனை எதிர்பார்க்க கூடாது. அது கடவுள் பார்த்து பகவான் பார்த்து நமக்கு கொடுக்கறது அதனுடைய பலனை எதிர்பார்க்க கூடாது. பகவானுக்கு தான் சொந்தமானது. ம். அப்ப இந்த உலகத்துல வந்து எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்க முடியுமா? எதிர்பார்ப்புகள் இருக்குது, ஆனா நம்ம கடமையை செய்யறோம். ம். எதிர்பார்ப்பு So, எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இப்ப செய்யறாங்க செய்வாங்க அப்படின்னு. நோ, சரிங்க. ம். நமக்கு கடமைகள் தான் முக்கியம். அது மாதிரி பகவான் மேல உறுதியான நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். ம். பகவான் அப்ப தான் நமக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி செயல்படுறீங்க சொல்லுங்க. நான் நான் வந்து மேக்சிமம் மத்தாஜி உண்மையை சொல்றேன். ம். எல்லாமே பகவான் தான். நடக்கிறது நடக்கட்டும். யாரு ம். தவறு செஞ்சாலும் செய்யுங்க. திருப்பி அது தவறுன்னு சொல்லி காமிக்கிறது கிடையாது. ம். ஓகே, சரி செய்யுங்கப்பா, நீங்களா திருந்திக்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாலோ பண்றேன் மத்தாச்சி. பகவான் ம். மேல பாரத்தை போட்டு நான் வந்து சாமியார் மாதிரி உட்காந்துக்குவேன் மத்தாச்சி. சாமியார்னா சரிங்க. சரி. அப்ப இதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, எதையும் சொல்ல மாட்டேங்கிறது கிடையாது. ஆமா. சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. கிராஸ் பண்ணாம, அந்த எல்லையை தாண்டாம நீங்க சொல்லிருங்க. சொல்லுவது உங்க கடமை இல்லையா? அது சொல்ல மாட்டேங்கிறது உங்க கடமை கிடையாது. சொல்லணும். சொல்வது கடமைதான் மத்தாச்சி. ஆனா ஆனா அதை அதுல வந்து நான் சொல்றத அவங்க கேட்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பலனா இருக்குது. ஆமா, கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா அதுதான் ஒரு தப்பா போகுது. என்ன பண்ண முடியும் ஆமா. சொல்லு? அது அத என்ன? விட்டுருங்க. அதுதான் நாம இங்க பகவத்கீதை படிக்கிறோம். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே. கடமை என்ன சொல்றது. சோ அந்த பலன் வந்து என்ன அவங்க செய்யணுங்கிறது. செய்யறாங்களா அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க வந்து பெரியவங்க. வீட்ல வந்து நம்ம சொல்லணும். சொல்லிட்டேன். ஆனா நீ செய்யறியோ செய்யலையோ நீ உன்னுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா சரி. ஒரு காலத்துல பகவான்கிட்ட வருவேன். நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அதோட நம்ம வழியில போயிட்டே இருக்கணும். அதுக்காக சொல்லவே மாட்டேங்கிறதும் கிடையாது. சொல்லிட்டு அவங்க செய்யலையேன்ற வருத்தப்படவும் கூடாது. ஆமா, அது சொல்றதுங்கிறது ஒரு அட்வைஸ் மெத்தேஜ். எஸ். ஓகேவா? ம். சரி. ஆனா அந்த அட்வைஸ வந்து தவறான முறையா எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப சொல்லாம விட்டுருங்க. தவறா எடுத்துக்கிறாங்கன்னா, என்ன நம்ம 10 வித குற்றங்கள்ல படிக்கிறோம் இல்லையா? ஆமாங்க. அது அது போல யார் நம்பவில்லையோ, ம். பகவானின் கூற்றுக்களை யார் நம்பவில்லையோ, அவர்களுக்கு நாம உபதேசம் பண்ணக்கூடாது. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம வந்து பகவத்கீதை படிக்கிறோம். மெயினா ம். பிரபுபாதாக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டு தான் அடுத்தது செய்யறோம் இல்லைங்களா? ம். ஆனா ஏன் பகவானை தானே கும்பிடணும், ஏன் பிரபுபாதாவை கும்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. என்னத்த சொல்றது அவங்களுக்கு? மாதாஜி, அப்ப நீங்க சொல்லணும். பகவானை வந்து நேரடியா அணுக முடியாது. குரு மூலமா தான் அணுகணும். எங்களுக்கு குரு முக்கியமானவர். குரு வந்து பகவானாகவே நாங்கள் கருத வேண்டும். ஆனால் அவர் சொல்ல மாட்டாரு. தன்னை பகவானாக அவர் பிரகடனப்படுத்த மாட்டார். அப்படிங்கிற ஆனா உண்மையை சொல்லணும். சோ குரு சரி, தான் முக்கியம். குரு இல்லாம பகவானை நாம் யாராலும் நேரடியாக அணுக முடியாது. ஒரு சரி. பிரைம் மினிஸ்டர் போய் பாக்குறீங்கன்னா, நீங்க போய் இப்போ நேரடியா போய் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்ட முடியுமா? மாதாஜி இதெல்லாம் ஓகே மாதாஜி. ஓகே, அடுத்தது சுகந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. எந்த ஒரு இது செஞ்சாலும் கிருஷ்ணர் தான் நம்மளை செய்ய வைக்கிறாரு. அவரை ம். வச்சுட்டு மெயினா நம்ம அந்த இதை செய்யும் போது அது கிருஷ்ணர் நடத்துறாருன்னு இது பண்ணும்போது இதா வருங்க மாதாஜி. சோ அந்த அளவுக்கு நாம 100% சரணடைஞ்சோமா கேட்டோம்னா இல்ல. ஏன்னா அந்த மாயை அளவுக்கு வந்து இல்ல சில மாதாஜி. சமயம் ஆனா எது செஞ்சாலும் அவரை நினைச்சிட்டு அவரு தான் செய்ய வைக்கிறாருன்னு ஒரு இதையும் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க மாதாஜி. சரி செய்விக்கிறார் அப்படின்னா நீங்க வேத பிரகாரம் நீங்க அதை செய்யறீங்களா? கிருஷ்ணருக்காக நீங்க செய்யறீங்களா? கிருஷ்ணர் செய்ய வைக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு வேண்டாத விஷயங்களை செஞ்சுட்டு நாம அதை அனுபவிக்கிறது கிருஷ்ணர் தான் செய்ய வச்சாருன்னு நாம சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. சோ முதல்ல நாம கிருஷ்ணருக்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நாம நிறுத்திக்கணும், மனசுல நிறுத்திக்கணும். சரி, அடுத்து யாரோ பேச வந்தீங்க. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா வந்து மாதாஜி. பகவானை வந்து நம்பணுங்க மாதாஜி. கிருஷ்ணா வந்து நமக்கு எல்லாத்தையுமே அவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்ம கிட்ட. அது எதனாலும் அவரு சரி பண்ணிடுவாரு அது அப்படின்னு வந்து நம்பதான் ஆரம்ப முடியும். நிலை மாதாஜி. அத வந்து ஆ, நீங்க இந்த ஸ்டேஜ்ல இன்னும் பேசிட்டு இருக்க கூடாது. அதான் ஆரம்ப தூய நிலையே தூய ஸ்ரத்தா தான். பக்தி. ஸ்ரத்தா. அது ஸ்ரத்தால இருந்தா தான் மட்டும்தான் ஆரம்பிக்குது அடுத்த பக்தியே. ஸ்டேஜுக்கே போக முடியும். எஸ் மாதாஜி, ஸ்ரத்தால தான் பக்தியே ஆரம்பிக்குது. ஆமா. சரிங்களா? அதுக்கப்புறம் நாம அந்த விஷயங்களை கிருஷ்ணரை ஆ. நம்போணுங்கிறத கொண்டு வரக்கூடாது. அத முதல்லயே ஆரம்பமே அதுதான், முதல் படியே. யூடே மாதாஜி யாருங்க? மாதாஜி சாந்தி மாதாஜி. சாந்தி மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி எல்லாரோட உடம்புலயும் பரமாத்மா இருக்கிறாருங்கிறத உணர்ந்து நம்ம ம்.
அவங்க ஒரு தவறே செஞ்சாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்காம அவங்கள மன்னிக்கிற குணத்தை வளர்த்துக்கணும் மாதாஜி. இது நம்ம தர்மம் இல்லையா மாதாஜி? கண்டிப்பா மாதாஜி. எல்லாரிடமும் பரமாத்மாவை காண்பவர்கள் தான் உத்தம பக்தர்கள். சமூகம் சர்வபூசி. எப்படி பகவான் வந்து எல்லாரையும் சமமா பாக்குறாரோ அது போல வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அப்ப எல்லாரும் வந்து ஒரு கருவியா நினைச்சுக்கணும். அவங்க நம்மளுக்கு பாதகமா செயல்பட்டா கூட சோ எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கல்லு மேல கால் பட்டா கல்லை எடுத்து அடிச்சிட்டு இருப்போமா, ஏன் என் மேல அடிச்சு என்னை தடுத்தேன்னு, எனக்கு கால் வலிக்குது உன்னாலதானே அடிப்போமா. அது போல அவங்க எல்லாம் ஒரு கருவிகளா நினைச்சுக்கணும், நமக்கு யாரு பாதகம் பண்ணினாலும். எஸ், நம்ம பண்ணணும், அதோட விளைவை நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அமைதியா இருந்திருக்கோம். எஸ் மாதாஜி. சரி, அடுத்த ஸ்லோகம் போனாலும் வேற யாருக்காவது இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கா? மாதாஜி ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். ஆ, இப்போ அந்த பிரபுபாதா பத்தி பேசுறதுக்கு சொல்றாங்களே மாதாஜி, நான் கேட்டேன், நீங்க சரி. வந்து ஒரு ஆதிபராசக்தி கும்பிடுறேங்கிறீங்க, அவரு டாலரை போட்டுக்கிறீங்க, அந்த டாலர் அவர் பேர் என்ன பங்காரு வெரி குட். அவர் இருக்காரே அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவரு சாமியா, சாமிய வந்து அது வந்து இதை விட பேச முடியும்னு சொல்லுங்க. ஆசாமி எல்லாம் சாமி ஆக முடியாது. சாமி அப்படின்னா பகவான், அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் அவங்ககிட்டயே இருக்கு. சோ அவங்க யார்கிட்ட இருந்து பகவான் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாட்டாரு. நாமளாம் அன்புடன் கொடுக்கறத தான் ஏத்துக்குவாரு. சோ இவங்க எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தானே பண்றாங்க. சரி, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா. மாதாஜி. அப்படி சொல்றவங்க கிட்ட நம்ம புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க சாஸ்திர ரீதியா போகல. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில ஒரு படிப்பறிவு இல்லாம, ஆன்மீக படிப்புங்கிறது வேணும் கண்டிப்பா. கண்டிப்பா ரொம்ப பகவானை பற்றி முயல ஆயிரம் மனிதர்கள் முயன்றாலும் ஏதோ ஒருவர் தான் அதுல வடிகட்டி வர்றார். மனுஷானாம் சகசேஷு கச்சித் எததி சித்தையே எததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம்பேத்தி தத்வதக. அந்த தத்துவங்களுக்குள் அதுக்குள்ள பூந்து பகவானை புரியறதுக்கு ஆயிரம் மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் பாஸ் ஆகுறாங்க. சோ அத வந்து நாம சொல்ல முடியாது. அவங்களெல்லாம் மாதாஜி, நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு பகவானை எடுத்து சொல்லுது குற்றம் சொல்லி 10 குற்றத்திலே வருதலே மாட்டார். அதேதான் சில பிரபுபாதர் தான் பக்தர்கள் வந்து மிகவும் கருணையுடன் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாங்கன்றார். சொல்லாம இருக்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எடுக்காருன்னா போட்டோம். சோ பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த ஆத்மாவுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டுமே, இவங்களும் இந்த பேரின்பத்தை அடையட்டுமேன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க அவமதிக்கும் போது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கிடையாது. சரிங்களா மாதாஜி? நேத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது, என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வாக்கிங் போறேன் மாதாஜி. இப்ப கிளாஸ் போலாமா இல்ல அப்புறம் போலாமா? சொல்லுங்க மாதாஜி. அது வாக்கிங் போறப்ப மாதாஜி என்ன பின்தொடர்ந்தே ஒரு நாய் வந்துச்சு மாதாஜி. சரிங்க. பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு நடக்குது. சரி, நான் எங்க போய் டேர்ன் பண்ண போறேனோ அது எனக்கு முன்னாடி போய் அங்க டேர்ன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணுது மாதாஜி. உங்களுக்கு பாதுகாப்பா பகவான் அனுப்பியிருப்பார் போல இருக்கு. ஜென்மத்துல பக்தரா இருந்திருக்கும் அந்த நாய், அதான் இப்ப கேக்குது. அதுதான் எனக்கு, ஆனா ரொம்ப சாப்பிட்டா நிக்குதுங்க மாதாஜி. ஆனா மூஞ்சியவே பாக்குது, ஏன் மூஞ்சியவே பாக்குது அது. நான் சொன்னேன் நீ போ. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் அது வந்து இயல்பானது. இயல்பானது அப்படின்னா எப்படி நாம வந்து ஒரு இயற்கையா ஒரு உறவு அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, அவங்க ரொம்ப உறவு, அவங்க மேல உங்களுக்கு தனி பாசம் கண்டிப்பா வருமா இல்லையா? வரும் மாதாஜி, கண்டிப்பா. அது போல இந்த பகவானுடைய நாமம் கேட்கும்பொழுது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது வந்து இயல்பானது. பகவானுடைய உறவு இயல்பானது தானே. ஆமா ஆமா கண்டிப்பாங்க. அது அந்த கனெக்ஷன் இருக்கு எல்லா உயிர்வாளிகளுக்குமே. அதனாலதான் சில பிரபுபாதர் நம்மளுக்கு மந்திரத்தை வந்து உறக்க உச்சரிக்க வேண்டும். அதன் மூலமாக அது கேட்கிற ஈ நாய் இந்த எல்லா உயிர்வாளிகளும், புழு பூச்சி தாவரங்கள் எது கேட்டாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், பரிமாண வளர்ச்சி கிடைக்கும். அப்புறம் என் மூஞ்சியும் பாக்குறேன் மாதாஜி, என் முகத்தை நான் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்றேன், அப்படியே என்ன இருக்கு.
அப்புறமா ஆமா நான் இப்ப மகாபாக்கியா மாதாஜி சொன்னாங்க இல்லையா, அவங்க ஆமாங்க. தோட்டத்துல உட்காந்து சத்தமா ஹரே கிருஷ்ண மந்திரம் பாகவதம் எல்லாம் சத்தமா போட்டு ஸ்பீக்கர்ல கேட்கும்போது அங்க ஒரு பாம்பு ஆஹ் நின்னு உட்கார்ந்துட்டே இருக்குமா. அந்த பாம்பு அங்கேயே படுத்துட்டே கேட்டுட்டே இருக்குமா. நம்ம காமிச்சாங்கல்ல மாதாஜி அத இது. ஆமா ஆமா ஆமாங்க. ஆமா ம். அது என்ன காரணம் மாதாஜி? அது என்ன? அது எனக்கு புரியவே இல்லை. அது எதனால அப்படி வந்துச்சு? ஏன் அப்படி? இப்பதான் சொன்னா மாதாஜி, அது இயற்கையானது. ஓ அதாவது சரி. பகவானை பற்றி கேட்கறதுல எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த நேச்சுரல் டெம்டேஷன். ஓ மாதாஜி, நாம சொல்ற இடத்த சுத்தி அந்த வைப்ரேஷன் இருக்கும், அதனால சரி. கூட அதை கவரப்பட்டு வரலாம். ஓகே ஓகே மாதாஜி. நான் ஓகே பயந்து. மாதாஜி. ம். சரிங்க மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பிரபு. ஓம்